அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2. இதில் தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், இலக்கணத்தில் மயங்கொலிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் இப்போ நம்ம கேள்வி பதில்களாக இப்போ படிக்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இடம்பெற்ற நூல் எது? இதற்கான பதில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஷார்ட்கட் மாதிரி பழசு போயிட்டு புதுசு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆப்ஷன் பி, நன்னூல். இரண்டாவது கேள்வி, அக்காலத்தில் போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, இந்திர விழா. இந்திர விழானா மலை கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க இல்லையா, அதான் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. மூன்றாவது கேள்வி, பொங்கல் பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் சி, பொங்கி பெருகி வருவது. நாலாவது கேள்வி, மாடு பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, செல்வம். ஐந்தாவது கேள்வி, திருவள்ளுவர் நாள் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பி, தை 2. ஆறாவது கேள்வி, திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, நடைமுறையாண்டு கூட்டல் கிமு 31. இப்போ கிமுங்கிறத பொது ஆண்டுக்கு முன், கிபிங்கிறது பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு மாற்றிருக்காங்க. சரிங்களா? நடைமுறை ஆண்டு கூட்டல் நம்ம இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது கிமு 31. இப்போ இருக்கிற நம்ம மாற்றிருக்கிறத யூஸ் பண்ணணும்னா பொது ஆண்டுக்கு முன் 31. ஏழாவது கேள்வி, மஞ்சு விரட்டு வேறு பெயர்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, அதாவது மஞ்சு விரட்டு வேறு பெயர்கள். ஜல்லிக்கட்டுன்னு சொல்வோம், ஏறு தழுவுதல் சொல்வோம், மாடு பிடித்தலும் சொல்வோம். இதுக்கான பதில் அனைத்தும். எட்டாவது கேள்வி, மகர சங்கராந்தி கொண்டாடப்படும் மாநிலங்கள் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். இது எல்லா மாநிலத்திலுமே மகர சங்கராந்தி கொண்டாடுவோம். ஆந்திரமும் வரும். சரிங்களா? ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் 4 மாநிலத்திலுமே மகர சங்கராந்தி கொண்டாடுறாங்க. மகர சங்கராந்தினா என்ன? பொங்கல் விழாவை நாம் எப்படி அறுவடை திருவிழா, உழவர் திருவிழான்னு சொல்லிக்கிறோம், அந்த மாதிரி இந்த மாநிலங்களில் இந்த அறுவடை திருவிழாவை தான் மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. 9வது கேள்வி, லோரி கொண்டாடப்படும் மாநிலம் எது?
இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ பஞ்சாப். நம்ம பாடம் நடத்தும் போதே சொல்லியிருப்போம் பஞ்சு லோடு, அதாவது பஞ்சாப் லோரி. இதுவும் அதே போல் தான். மகர சங்கராந்திங்கிறது எப்படி நம்ம பொங்கல் விழாவை, அறுவடை விழாவை அந்த மாநிலங்களில் ஆந்திரம், கர்நாடகா, மராட்டி, உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்களோ அதுபோல தான் பஞ்சாபில் லோரி அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. இன்னும் கூட நம்ம பார்த்தோம் குஜராத், ராஜஸ்தானில் இதற்கான பெயர் என்ன? உத்தராயன். சரிங்களா? 10வது கேள்வி, திருவள்ளுவர் ஆண்டின்படி சரியான விடையை தேர்ந்தெடு. இது எளிமைதான். இதுக்கான பதில் என்ன? இது ரெண்டையும் நம்ம கூட்டி போட்டால் அதுதான் அதுக்கான பதில். 2053 ஆப்ஷன் ஏ. 11வது கேள்வி, பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனின் காலம். இதற்கான பதில் ஆப்ஷன் பி, பொது ஆண்டுக்கு பின் 7. பஞ்சபாண்டவர் ரதம் உள்ள ஊர் பெயர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆப்ஷன் பி, மாமல்லபுரம். யாருடைய காலத்தில் இதெல்லாம் ஏற்றப்பட்டது? நரசிம்மவர்மன், மகேந்திர பர்வ வல்லவர் அவங்களுடைய காலத்தில் ஏற்றப்பட்டது தான். 13வது கேள்வி, பொது லகரத்தின் வேறு பெயர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நகர லகரம். நம்ம நடத்தும் போது சொல்லியிருப்போம் நான் எழுத்து லா எழுத்து மாதிரியே இருக்குது அதனால் இது நகர லகரம்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருப்போம். இதுக்கு இன்னொரு வேறு பெயர் பொது லகரம். பொது லகரத்தின் வேறு பெயர்னாலும் நகர லகரம். 14வது கேள்வி, சிறப்பு லகரத்தின் வேறு பெயர். இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, மகர லகரம். நம்ம நடத்தும் போது சொல்லியிருப்போம் இந்த லகரம் தமிழில் மட்டுமே, தமிழ் எழுத்துக்களில் மட்டுமே இருக்கிறதுனால சிறப்பு லகரம்னு அழைக்கப்படுது. அதுவும் இல்லாமல் லகரம் போடும்போது மா எழுத்து மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தோம். 15வது கேள்வி, விலை பொருள் கூறுக. மயங்கொலிகளில் படித்தோம் இல்லையா? விளைனா விளைச்சல், உண்டாக்குதல். அப்போ இதுக்கான பதில் என்ன? ஆப்ஷன் பி, உண்டாக்குதல். அவ்வளோதாங்க. நம்ம இயல் 2 படித்து முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.